வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீட்டில் தமிழகத்திற்கு மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை குற்றம் சாட்டினார். பாஜகவுக்கு வாக்களிக்காத மாநிலங்கள் மீதான விரோத போக்கை கைவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளிப்படுத்தியபடி, கடந்த 7 ஆண்டுகளில் விளையாட்டு உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை எக்ஸ் வலைதளத்தில் ஒரு இடுகையில் அமைச்சர் எடுத்துரைத்தார். உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு தலா 400 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி கிடைத்துள்ள நிலையில் தமிழகத்துக்கு வெறும் 20 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். செஸ் ஒலிம்பியாட், ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி, உலக சர்ஃபிங் லீக், ஸ்குவாஷ் உலக கோப்பை, கெலோ இந்தியா யூத் கேம்ஸ் போன்ற முக்கிய சர்வதேச போட்டிகளை தமிழகம் நடத்துவதை மேற்கோள் காட்டி விளையாட்டுத் துறையில் தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வுகள் இந்தியாவின் விளையாட்டுத் துறையில் தமிழகம் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் வாதிட்டார். எவ்வளவு சாதனைகள் இருந்தும் தமிழகத்துக்கு குறைந்த நிதியுதவி வழங்குவது மாநில விளையாட்டு வீரர்களுக்கு இழைக்கப்படும் பெரும் அநீதி என அமைச்சர் ஸ்டாலின் அதிருப்தி தெரிவித்தார். அத்தகைய ஒதுக்கீடு விளையாட்டை ஊக்குவிப்பதிலும் விளையாட்டு வீரர்களை ஆதரிப்பதிலும் அரசின் முயற்சிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று அவர் வாதிட்டார். நிதி ஒதுக்கீட்டில் பாஜகவின் பாசிச அணுகுமுறை என்று அவர் விவரித்ததை அமைச்சர் கடுமையாக கண்டித்துள்ளார். மேலும் சமமான விநியோக உத்தியை கடைபிடிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களின் அரசியல் சீரமைப்பை பொருட்படுத்தாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் நியாயம் மற்றும் ஆதரவை உறுதிப்படுத்த நிதி ஒதுக்கீட்டிற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோல்களை மறுமதிப்பீடு செய்ய அவர் அழைப்பு விடுத்தார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.